ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்காட்டில் ஜாயின் பண்ணியிருக்க ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 2950 இன்வெஸ்ட்மெண்ட்டாக பே பண்ணி ஜாயின் பண்ண ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து வேலெட்டில் ரிட்டர்ன் பண்ணிவிடுன்னு சொல்லி ஃபோர்காட் அகஸ்டின் சார் வந்து சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு டெலகிராமில் ஆடியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ ஃபார்மேட்டில் நம்ம சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல வரான்ட்டு ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நான் அகஸ்டின் ஃபோர்வின் நிறுவனத்திலேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம நிறுவனத்தில் ஆக்டிவ் மெம்பராக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதை கவனமாக கேளுங்க. ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலை தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ இது முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆடியோ கேட்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு அப்ளைனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு லீடராக இருக்கட்டும், இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு டவுன்லைனாக இருந்தால் கூட இந்த ஆடியோ வந்து யாராவது உங்கள் டீமில் கேட்காமல் இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நோட்டீஸ் போர்டில் வந்து பார்க்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கு, என்னன்ற விவரத்தை கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எதிர்பாராத ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம நிறுவனத்தில் இது யாரும் வந்து இந்த அப்டேட் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி. சரிங்களா? ரொம்ப வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக நான் அப்டேட் என்னவோ அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சூழலை கருத்தில் கொண்டு இன்றைக்கி நம்ம நிறுவனத்தில் ஒரு சில மாற்றங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். உதாரணமாக நம்ம நிறுவனம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆக போது நியூவாக என்ட்ரி எடுத்து. சரிங்களா? கிட்டத்தட்ட 2 மாதம் நம்ம நெருங்கிட்டோம். இன்னொரு 8 நாள் வந்ததுன்னா 2 மாதம் ஆகுது புது என்ட்ரி நம்ம எடுத்து. பட் இப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு 10 டேஸாக நம்ம பேமெண்ட்டும் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸ்லோவாகவே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வேகமாலாம் போகல, ஸ்லோவாகவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரெகுலராக போய்கிட்டு இருக்கு டெய்லியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான நிறையா ஏமாற்று நிறுவனங்களில் நம்ம போட்ட முதலீடு கூட நமக்கு வராமல் இருக்கே அப்படின்றத கருத்தில் வச்சு நம்ம நிறுவனத்தில் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் யாருக்கும் இருக்கக்கூடாது. நான் போட்ட காசே எனக்கு வரல சார், நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குமுறல்கள் இருக்கவே கூடாது. அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கருத்தில் வச்சு ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே, சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃபோர்காட்டில் ஜாயின் பண்ணி பணம் கட்டி உங்களுடைய ஐடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அத்தனை நபர்களுக்குமே நீங்கள் கட்டின அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் 2950 ரூபா உங்களுக்கு ரீஃபண்டு செய்யப்படும். சரிங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட் அப்படின்றது இது எல்லோரும் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கமாக கூட இருக்கலாம், சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். சார் இது எப்படி சார், இது பாசிபிளா, இது எப்போ பண்ணுவீங்கன்னு, எத்தனை மாதம் ஆகும் இல்லை எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். அது உங்கள் வேலெட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் டைம் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் நிறைய பேருனுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரே ஒரு கேள்விக்கு, அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக சின்னதாக ஷார்ட்டாக ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வாரத்துக்குள்ளவே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளே, இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை. இன்றைக்கி புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் இருக்குது. இந்த 4 நாட்களுக்குள்ளே நீங்கள் கட்டின அமௌண்ட்டு 2950 ரூபா உங்களுடைய வேலெட்டுக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரீஃபண்ட் வேலெட்டுன்னு சொல்லி புதுசாக ஒரு ஆப்ஷன் அதில் வரும். உங்களுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்னும் க்ரியேட் பண்ணலை, ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ரீஃபண்ட் வேலெட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேலெட்டில் நீங்கள் இனிஷியலாக கட்டின தொகையை உங்களுக்கு அப்படியே நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த அமௌண்ட்டு உங்களுடைய மெயின் வேலெட்டில் ஆட் ஆயிரும். சரிங்களா? அந்த மெயின் வேலெட்டுன்றது உங்களுடைய அதர் இன்கமா இல்லை வாட்ஸ்அப் இன்கமா அப்படின்றத மட்டும் இந்த பணம் ஆட் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன்.
ஓகே சார் இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறவங்க ஒரு 99% கண்டிப்பாக இருப்பீங்க. இன்னும் 1% மக்களுக்கு சில கேள்விகள் வரும். சரி இந்த பணத்தை வந்து நம்ம விட்ராவல் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி. உங்கள் வேலெட்டுக்கு வந்துச்சுனாலே அது விட்ராவல் தானே. உங்கள் வேலெட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம 2 வேலெட்டு தான். ஒன்று வாட்ஸ்அப் வேலெட்டு, 2வது அதர் வேலெட். இப்போதைக்கு மக்கள் எல்லாம் வாட்ஸ்அப் வாலெட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. விட்ராவல் நல்லா குறைஞ்சிட்டு நேற்றுலாம் பார்த்திங்கன்னா மொத்தத்திலே 200 பேர் தான் எடுத்திருந்தாங்க விட்ராவல். ஸோ அப்போ என்னென்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இன்கம் வந்து எல்லாருக்கும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இந்த வாரத்தில் அகைன் அதர் வேலெட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுவோம். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த 2950ன்றது வாட்ஸ்அப் வேலெட்டுக்கு வருமா இல்லை மெயின் வேலெட்டுக்கு வருமா அப்படின்றத உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றோம். அப்போ நம்ம நிறுவனம் வந்து இப்போ என்ன கொள்கையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, கட்டின காசு எல்லாருக்குமே ரிட்டன். எல்லாருக்கும் லாஸ்ட்டாக ஜனவரி 19ஆம் தேதியா இல்லை 20ஆம் தேதியா ஐடி போட்டிருப்பாங்க, அந்த நபர் வரைக்கும் இத்தனை பேருக்குமே பேமெண்ட் ரிட்டன். ப்ளஸ் உங்களுடைய இன்கம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது. சரி இதில் பேமெண்ட்டு நான் ஓகே சார், இப்போ நான் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணேன், எனக்கு நீங்கள் நான் கட்டின காசு எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க, இப்போ எனக்கு வேலெட்டில் ஒரு 2000 3000 கிடக்கு, நான் அதை விட்ராவல் போட்டிருக்கேன், பணம் வருது, ரைட்டு சார். ஸோ அப்போ இதுக்கப்புறம் சார் அப்படின்னா இதில் இன்னொரு புதிதாக ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன தொகையை நீங்கள் கம்பெனிக்குள்ளே கட்டி ஜாயின் பண்ணிங்களோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேபிட்டலை ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து 10 டேஸில் 10 நாளில் அகைன் மறுபடியும் ஒரு 2950 உங்களுக்கு ரிட்டன். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு நபர் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த நபர் எந்த வேலையுமே இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, எதுவுமே பண்ணதில்லை. நம்ம கம்பெனி சொன்ன விஷயத்தை மட்டும் லாஸ்ட்டாக ஒரு 20 நாள் 30 நாள் ஃபாலோ பண்ணி ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட 5900 ரூபா உங்கள் வேலெட்டுக்கு இலவசமாகவே வந்து சேருது. 2950 ரூபா உங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்டு, அதையும் ரிட்டன் கொடுக்குறோம். ப்ளஸ் இன்னொரு 2950 ரூபா கம்பெனி உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட். ஸோ அப்போ 5900 ருபீஸ் உங்களுடைய வேலெட்டுக்கு வந்துடும். இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் கேப் இருக்கும். இந்த 10 நாளுக்குள்ளே இந்த ரெண்டும் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. இந்த பேமெண்ட்டை என்னெல்லாம் பண்ணலாம் சார் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ரெகுலராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விட்ராவல் எடுத்துக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளுடைய பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலெட்டில் இருக்கிற பேமெண்ட்டை வச்சு பொருள் வாங்கிக்கலாங்க நம்ம கம்பெனியில். உங்களுக்கு விருப்பமான நபர்களுக்கு நீங்கள் பொருள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரியான பல தரப்பட்ட விஷயங்களை இதுக்குள்ளே நம்ம கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறுவனத்தில் முன்னாடி ரீசார்ஜ் ஆப்ஷன் நம்ம வச்சுருந்தோம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுவுமே இப்போ சீக்கிரத்தில் கூடிய விரைவில் அது வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். எனக்கு தேவை விட்ராவல் வேணால் எடுத்துக்கிறேன், இல்லை நான் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியம்மா வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்க சொன்னாங்க, அந்த 1000 ரூபா நான் வாங்கிட்டு அந்த 1000த்துக்கு நான் இங்கேருந்து பொருள் வாங்கி கொடுத்துக்கிறேன்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். என்னென்ன தேவைகள் இருக்குது, இன்னும் நிறைய பெனிஃபிட் வந்து இதில் நம்ம வருஷம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ இதில் கம்பெனியும் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ணவங்களுக்கு 1 ரூபா கூட லாஸ் அப்படின்றது இனிமேல் இருக்காது. அப்போ நம்ம நிறுவனத்தில் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம நிறுவனத்தில் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே கேபிட்டல் ரிட்டர்ன் வித் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1 ரூபா குறையாமல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மினிமம் 50 ரூபா இருந்தால் கூட நான் அதை வந்து உங்களுக்கு விட்ராவலில் கொண்டு வந்து வச்சுருவோம். அதை நீங்கள் தேவைப்படுறப்ப எடுத்து உங்களுடைய மணியை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.